வணக்கம், நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன். அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு போய் புடுறா. பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னடா சொல்ல போற? வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவிலே ஏன் திவசம் எதுவும் நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறேல. மாமல்லபுரம் அருகில் திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது. நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்ச் மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க. இந்த மாநாட்டிலே பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். யோ மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. இந்த மாநாட்டுடைய நோக்கம் ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கூடி பேசுறதுதான். மூஞ்சிகளை பாரு. சமூகத்தில் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும். எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாடு நடைபெற உள்ளது. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு திடலில் நின்று கொண்டிருக்கின்றேன். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நாளை மறுநாள் உங்களை இங்கே சந்திக்க இருக்கின்றேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் ரொம்ப குஷியோ. உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? என்னுடைய முதன்மை கடமை, நீங்கள் இங்கே பத்திரமாக வந்து நீங்கள் வீட்டுக்கு பத்திரமாக செல்ல வேண்டும். அதுதான் என்னுடைய முதன்மை கடமையாக நான் பார்க்கின்றேன். நீ அவ்வளோ நல்லவன் இல்லையா? அதற்கு நீங்கள் வருகின்ற பொழுது அமைதியான முறையிலே யாருக்கும் பொதுமக்களுக்கோ வேறு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல், இடையூறு இல்லாமல் அமைதியான கட்டுப்பாடுடன் நீங்க இங்க வர வேண்டும். திரும்பி செல்கின்ற பொழுதும் அதே நிலையில் தான் நீங்கள் வீட்டுக்கு செல்கின்ற வரை நாங்க போவோம். இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா, நீ போயா முதல்ல. காவல்துறை என்ன சொல்கின்றார்களோ அதை நீங்கள் கேட்க வேண்டும், கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். நீ என்னடா சொல்றது? சொல்ற எங்களுக்கு தெரியும். நீ இடையிலே யாராவது சின்ன சின்ன சலசலப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இன்னது கிளம்புவேன். அப்படி யாராவது உங்களை யாராவது தூண்டினாலும் சீண்டினாலும் அமைதியாக இருங்கள். எங்க முதல்ல சொல்லு. இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லணும்னா என்னங்க அர்த்தம்? சொல்ற உண்மையை சொல்லிடுறேங்க. அதாவது புஜங்களை தூக்கி கொண்டு என்ற சத்தத்தோடு கலவரத்திற்காகவே அரசியல்படுத்தப்பட்ட பாமகவினர் வருவார்கள். எனவே அவர்களிடம் நீங்கள் சிக்கிக் கொண்டு தவிக்க வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் கூறுகிறேன். தயவு செய்து அங்கு வராதீர்கள் பொதுமக்கள். இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா. ஆளை பைத்தியமாங்களான்னு பாக்குறியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல. மருத்துவர் ஐயா அவருடைய வழிகாட்டுதலுடன் இந்த மாநாடை நடத்துகின்றோம். நம்முடைய நோக்கம் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும். நாசமா போயிருவீங்கடா. என்ன தம்பி நல்லா ஓடிட்டு கடை போய் என்ன தம்பி என்னென்ன நீங்க இப்படி கேட்டுவிட்டீங்க? வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுக்க வேண்டும். ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? 69 விழுக்காடு பாதுகாக்கப்பட வேண்டும். வன்னியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பெற வேண்டும். இடஒதுக்கீடு 50 விழுக்காடு உச்சவரம்பை அகற்ற வேண்டும். மத்திய அரசு அகற்ற வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு, மது, கஞ்சா போன்ற போதையை ஒழிக்க வேண்டும். இதற்கெல்லாம் இந்த மாநாடு நாம் நடத்துகின்றோம். என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. இதில் தமிழ்நாடு முழுவதும், இன்னும் சொல்ல போனால் ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து நம் சொந்தங்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுல கந்தலானது பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். வருகின்ற என் சொந்தங்கள் அனைவரும் அமைதியான முறையிலே பத்திரமாக வந்து பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு, பாசத்தோடு, உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் புமரணி வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில்
நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். எவ்வளவு கேவலமா பிச்சை எடுக்கிறான் பாரு. இதுக்கு தூக்க மாட்டி சாவலாவ நானா இருந்தா செத்து இருப்பேன். 15 விழுக்காடு கையெழுத்து போடுங்க. ஆசைக்கு ஒரு அளவு வேணாமாங்க. ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நேற்று காலையில வரைக்கும் ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி பேசுறாங்க, பாஜக கூடயும் கூட்டணி பேசிட்டு அப்படி கூட்டணி பேசி 2 பேர்கிட்டயுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு நம்ம கட்சி வளராததுக்கு காரணம் கஜானா காலி ஆயிடுச்சு. உடனே நிதி திரட்ட ஏற்பாடு பண்ணுங்க. தலைவா, நம்ம கட்சிக்காக நான் உயிர் கொடுக்க தயாரா இருக்கேன் தெரியுமா? திரட்ட போற நிதிக்கு முதல் பங்கா இருக்கட்டும். எல்லா கட்சியும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகையில்லாம போறீங்க. போடா. என் சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் மறுபடியும் பின்தள்ளப்படுறாங்க. இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்படா டேய். நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெயண்டா இவங்க? அதை நாங்க என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க ஒரு விழிப்புணர்வு ஆக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸ் அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்பனையும் தாண்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா? பலியாடா செத்தீங்களாடா? அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. நிபந்தனை எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல நின்றான்னா போட்டு உங்களால கொடுக்க முடியுமா? ஆனால் சார் என்ன சொல்றீங்க? அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம். அக்கா, தென்மொழிக்கா, மம்மி, சிஸ்டர், மா, ஏய், பிச்சைக்காரனாலே, நான் ஒருத்தன் இருக்கல, போடாத பக்கம். ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். பக்கத்து வீட்டுல கோழி கொச்சுதா, குழம்பு மனதான மோப்ப முடிச்சுட்டாலே நாய், அது என்ன பேச்சு பேசுது? வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க. முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. என்னத்த சொல்ற? அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீ எனக்கு ஓட்டு போடுவ? போட மாட்டேன். முன்னாடி போடவே கூடாதுன்னு சொல்லிடுவேன்ல. நீ அது போடுவ? போடவே மாட்டேன். இது எங்களுடைய சமூக நீதி போராட்டம். உனக்காக ஓட்ட போட்டு சட்டசபைக்கு அனுப்புனாங்களே உன் தொகுதி மக்கள், அவங்களுக்காக ஒரு 10 பைசா செலவு பண்ணிருக்கியா நீ? இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வேற, அதுல ஒரு புதுசா ஒரு பில்டப் ஒண்ணு. நீ திருந்தவே மாட்டடா. மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான். எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு. முறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே? இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்துல கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சிப்காட் வளர்வதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு போராட்டம் வர வேண்டும். அப்படி வந்தா நம்ம மாவட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியாகத்தான் இருக்கும். இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு சிப்காட் வளர வேண்டும். விவசாய பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பையன். பிரச்சனை உண்டாக வேலை இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். யாரும் கண்டுக்காதீங்க அவனை. ஸ்டாலின் அவர்களை கோட்டையில சந்திச்சு 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்த. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஒரு பண்ண வேணாம், மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க. ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஜாதி கலவரம், வெடிகுண்டு கலாச்சாரம், எங்க போய் முடிய போகுது இந்த நாடு? நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச. இது தெரியாம போச்சே. சரி மச்சான், பிரச்சனை இழுத்துன்னு வரேன்டா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட. ஏண்டா இது ஒரு பொழப்பாடாது உங்களுக்கு? ஏண்டா இந்த நாடு பார்க்க போகுது. இந்த நாடு தாங்காது. இது எப்ப திருந்து இந்த ஜென்மம்? இந்த நாடு தாங்காது. போடா பைதியா.
உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம் 10.5. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. இது என் மண்ணுடா மண்ணு. டேய் இது அவர் மண்டடா மண்டா. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? உன்கிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. பேசாம கயிறு வாங்கி தூக்குல மாட்டு தொங்குங்கடா. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. மானம் என்னடா மானம்? எத்தனாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க, உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? ஆக ஏதோ நடக்க போகுது. சரி, என்ன பண்ணலாம்? நடத்தி காட்ட போறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. அங்க புள்ள போடா சுண்ணே. ஆளு புள்ள ஆங்கா கிடைச்சனா சுண்ணே. போடாங்க. என்னதான் சாதியை வச்சு பொட்டிக்கு மாரடிக்கிற மட்டமான அரசியலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ராமதாஸையும் மாங்காமணியையும் ஒரு சமூக மக்கள் புரிதல் இல்லாம நம்பிட்டு தான் இருக்காங்க. சரி, அந்த மக்கள் கேட்கிற 10.5% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்களே, அதுக்காக முதலமைச்சரை கோட்டையில சந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா அப்படி சந்திச்சு பேசுறதற்கு அவமானமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த ராமதாஸ். உன்கிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. எங்க மருத்துவர் ஐயா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது உங்க மேல வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க போலீஸ் வேன்ல ஏத்தி ஒவ்வொரு சிறைச்சாலையா அலைய வச்சப்ப வராத அவமானம், உங்க மனைவி போயஸ் கார்டனுக்கு போய் தாலிப்பிச்சை கொடுங்கன்னு ஜெயலலிதா காலில விழுந்தப்ப வராத அவமானம், அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தாயோட உறவு வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அதிமுக கூடவே கூட்டணி வச்சப்ப வராத அவமானம், இப்ப இந்த மக்களுக்காக 10.5% இடஒதுக்கீடு கேட்கறதுக்காக முதலமைச்சர் கோட்டைக்கு போகும்போது வருதா? அப்ப உண்மையான காரணம் அவமானமும் கிடையாது, உங்க சமுதாய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையும் கிடையாது. விஷயம் என்னன்னா, சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத கோவம் தான் அது. தைலாபுரத்திலேயே இருந்து கூட பக்கத்துல இருக்கிற விக்கிரவாண்டியில நம்ம பருப்பு வேகலையேன்னு ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். அதனால சௌமியாவை தோக்கடிச்ச உங்க சமூக மக்களையே நீங்க வெறுக்கிறீங்க. அதுக்கும் மேல இந்த 10.5% இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா அப்புறம் வேற எதை வச்சுதான் அரசியல் பண்றது?